பீகாரில் கடந்த 5 தேர்தல்களில் சதவிகித அடிப்படையில் கட்சிகள் பெற்ற வாக்குகளை தற்போது பார்க்கலாம். பீகாரில் 2005ஆம் ஆண்டில் மட்டும் இருமுறை சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றன. அந்த ஆண்டு பிப்ரவரியில் நடந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் அக்டோபரில் மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. பிப்ரவரியில் நடைபெற்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 25.07 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அதே ஆண்டு அக்டோபரில் நடந்த தேர்தலில் இது 23.45 விழுக்காடாக குறைந்தது. 2010இல் இது 18.84 விழுக்காடாகவும் 2015இல் 18.4 விழுக்காடாகவும் இருந்தது. 2020ஆம் ஆண்டு தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் வாக்கு விழுக்காடு 23.11 விழுக்காடாக உயர்ந்தது. 2005 பிப்ரவரியில் நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 14.55 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நிலையில் சில மாதங்களில் நடைபெற்ற தேர்தலில் அது 20.46 விழுக்காடாக உயர்ந்தது. 2010இல் 22.58 விழுக்காடாக உயர்ந்து அடுத்த தேர்தலில் 16.81 விழுக்காடாக குறைந்தது. கடைசியாக நடந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 15.39 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி 2005ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடந்த தேர்தலில் 10.97 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அக்டோபரில் நடந்த தேர்தலில் 15.65 விழுக்காடாக உயர்ந்த வாக்குகள் 2010இல் 16.49 விழுக்காடாக அதிகரித்தது. 2015இல் 24.41 விழுக்காடாக அதிகரித்த வாக்கு விழுக்காடு 2020இல் 19.4 விழுக்காடாக சரிந்தது. காங்கிரஸ் கட்சி 2005 பிப்ரவரியில் 5 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் அடுத்த தேர்தலில் அது சற்றே அதிகரித்து 6.09 விழுக்காடானது. 2010இல் இது 8.37 விழுக்காடான நிலையில் 2015இல் 6.7 விழுக்காடாக குறைந்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 9.48 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. லோக் ஜனசக்தி கட்சி 2005ஆம் ஆண்டு பிப்ரவரியில் 12.62 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது. அடுத்த இரு தேர்தல்களின் முறையே 11.01 விழுக்காடு 6.74 விழுக்காடாக குறைந்தது. 2015இல் இது மேலும் குறைந்து 4.8 விழுக்காடானது. ஆனால் 2020இல் லோக் ஜனசக்தியின் வாக்கு விழுக்காடு சற்றே அதிகரித்து 5.66 விழுக்காடாக இருந்தது.